ஸ்ருதி ரவியை தூக்கி 3 ரவுண்டு அடிக்கணும்னு சொல்லி பெட்டு கட்டியிருப்பாங்க. இதை பார்த்த மீனாவும் முத்தும் வந்து என்னடா இது அப்படின்னதும், எவனோ வீடியோ எடுத்து போட்டிருக்கான், அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட பெட்டு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னதும், இதை யாராவது செய்வாங்களா அப்படின்னு மீனா சொல்லும்போது, நான் செய்வேன் 3 ரவுண்டு என்ன 300 ரவுண்டு கூட சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனாவை வந்து தூக்கிட்டு சுற்றுறா. 2 பேரும் ஹைஃபை சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணியும் மனோஜும் உள்ளே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, இதை நீயே என்னை தூக்குவியா மனோஜ் அப்படின்னு தூக்கி பார்ப்பாங்க. தூக்க முடியாது. என்ன மனோஜ் இப்படி பண்ணுற, சரி இரு ஒன்று நான் தூக்கிடுவேன் அப்படின்னு தூக்கிடுறாங்க. 3 பேரும் மாற்றி மாற்றி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் வந்து ரவுண்டு பண்ணி அந்த ஹால்லே வந்து ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷத்தோடு 3 பேரும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே வந்து மாமனார் மாமியார் உள்ளே வருவாங்க. விஜயா வேகமாக உள்ளே வந்து, என்ன நடக்குது இங்கே, யாராவது வந்தால் இங்கே என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் ஓன் வேலை தானா அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து கேட்பாங்க. அத்தை இல்லைங்க அத்தை அப்படின்னதும், எனக்கு தெரியும் இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் 2 பேர் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுவாங்க. திட்டினதும் இல்லாமல் பின்னாடி ரோகிணியை பார்த்துட்டு, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தானே, நீயும் சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், எல்லோரும் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்லாம் சொன்னதும், அதுக்கு தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி ரூம் கொடுத்துருக்கல, ரூம்குள்ளே எல்லாம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொன்னதும், இந்த ரவுண்டிங் ரூம்லாம் வேணுமாம்மா, எனக்கு வந்து தனியாக ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் வேகமாக பேசுகிறாரு. அவன் பெரிய பிஸ்னஸ் மேன், அவனுக்கு தனியாக கொடுத்து தாங்க ஆகணும் அப்படின்னு. ஆமாம் அவர் பெரிய கலெக்டர் அப்படின்லாம் முத்து கிண்டல் பண்ணுறாரு. ரவி வந்து சொல்கிறாரு, எல்லாருமே தான் வேலைக்கு போகிறோம், மீனா நீ வேலைக்கு தான் போகிறாங்க, ரோகிணி ஸ்ருதி எல்லாருமே வேலைக்கு தான் போகிறோம், எல்லாருக்குமே டயர்டாக தான் இருக்கும், ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறணும். 2 பேரும் ரவியும் மனோஜும் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் என்னடா புதுசாக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, அவங்க சண்டை போடுறதெல்லாம் இந்த வீட்டில் பத்தாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுகிறாங்க. சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளுக்கு பேசும்போது, மனோஜுக்கு டக்குன்னு முத்து வந்து, நீ ஏன் அந்த ரூம் எடுத்துக்கோ போ அப்படின்னது, நீ ஏன்டா விட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. ஆனாலும் மனோஜ் வந்து கொடுத்துட்டீங்கன்னா விடு கம்முன்று அப்படிங்கிறாங்க. முத்துவும் மீனாவும், எங்களுக்கு விட்டு கொடுக்குறது ஒன்றும் புதுசு இல்லை, நாங்கள் ஹால்லையும் மொட்டை மாடியிலையும் தூங்கிக்குவோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. உங்கள் நிலைமைக்கு நீங்கள் அங்கே தான் தூங்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள்.